கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு அருளியிருக்கும் ஜீவ வார்த்தை யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இருக்கிறது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், யோனா ஒரு திசை மாறிய தீர்க்கதரிசி. தேவன் விரும்பும் இடத்திற்கு செல்லாமல் அவன் மனம் போன போக்கிலே அவன் செல்கிறான். ஆண்டவர் அவனை நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் அவனோ தர்சீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து அதிலே ஏறி தேவ சித்தத்திற்கு விரோதமாய் பிரயாணித்தான். என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலே, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. தேவன் ஒரு காற்றை வரவிடுவார் என்றால் அது நிச்சயமாய் நம்மை உடைக்காது, நம்மை உருவாக்கும் காற்றாக இருக்கிறது. இந்த காற்று இந்த தீர்க்கதரிசியை உருவாக்கினது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் அவன் கப்பலின் அடித்தட்டிலே போய் படுத்திருந்தான். சீட்டு அவன் பேருக்கு விழுந்தது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த மனிதர்கள் அவர்கள் தீவிரமாய் கரை சேர்க்க முற்பட்டும் கடல் மும்முரமாக இருந்தபடினால் அவர்களால் கூடாமல் போயிற்று. எப்பொழுது தன் தவறை உணர்ந்தானோ, யோனா என்றைக்கு தான் தவறு செய்து விட்டேன் என்பதை புரிந்து கொண்டானோ, அப்பொழுது அந்த ஜனங்களை பார்த்து சொன்னான், இனிமேல் இந்த திசையில் நான் பிரயாணிக்க விரும்பவில்லை, என்னை எடுத்து கடலிலே போட்டு விடுங்கள் என்று சொன்னான். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை இனிமே நான் செய்யவே கூடாது என்று எடுக்கும் தீர்மானம் தான் உண்மையான மனம் திரும்புதல். அவன் அப்படி சொல்லி அவர்களை பார்த்து சொன்னான், என்னை தூக்கி கடலிலே போட்டு விடுங்கள். யோனாவுக்கு தெரியாது தேவன் பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி. ஆனால் கடலிலே விழுந்த அவனுக்காய் காத்திருந்த அந்த பெரிய மீன் அவனை அப்படியே விழுங்கி விட்டது. என கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ராப்பகல் 3 நாள் இருந்தான் என்று 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. 3 நாட்கள் இருந்த அவன் அந்த மீனின் வயிற்றிலே இருந்து மனம் திரும்புகிறான், வருந்துகிறான், ஜெபிக்கிறான். அவன் ஜெபித்து முடிக்கிறான். அவன் ஜெபித்து முடிப்பதற்கு ஆமோதிக்கும் வண்ணமாய் ஆமேன் என்று ஒருவேளை மீன் சொன்னதோ எனக்கு தெரியவில்லை, கரையிலே கிடக்கிறான் இப்பொழுது யோனா. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மீனை தேவன் எதற்கு பயன்படுத்தினார் என்று சொன்னால், யோனாவை காப்பாற்றும்படிக்கு மாத்திரமல்ல, யோனாவை கரை சேர்க்கும்படிக்கும் இந்த மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். இந்த மீனை குறித்து சொல்ல வேண்டும் என்றால், இது கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்ட மீன். இரண்டாவதாக, இது கீழ்ப்படுகிற மீன். இந்த மீன் அப்படியே அந்த கப்பலை தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது. அதிலிருந்து பல சரக்குகள் வெளியே வந்து விழுந்தது. ஆனால் அந்த மீனுக்கு தெரியும், இவைகளையெல்லாம் நான் விழுங்கக்கூடாது, நான் விழுங்கும்படிக்கு ஒரு மனிதன் வந்து விழுவான் என்று சொல்லி அது அப்படியே பின்பதாக போய்கொண்டே இருந்தது. இறுதியாக யோனாவை தூக்கி போட்டார்கள், உடனே விழுங்கினது. யோசித்து பாருங்கள், அந்த யோனா மீனை பார்த்து கேட்டான் என்றால், மீனே எப்படி இங்கே என்று சொல்லி கேட்டால் அது அவனை பார்த்து கேட்டிருக்கும், நீ எப்படி இங்கே? அவன் சொல்லியிருப்பான், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாதபடினால் இங்கே வந்து விட்டேன். மீன் சொல்லியிருக்கும், நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினால் இங்கே வந்திருக்கிறேன். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இது கர்த்தரால் ஆயத்தமாக்கப்பட்ட மீன், இது கீழ்ப்படிந்த மீன், இது யோனாவை காப்பாற்றின மீன். மாத்திரமல்ல, இது யோனாவை கரை சேர்த்த மீன். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி அந்த சூழ்நிலையின் மூலமாய் உங்களை காப்பாற்றி கரை சேர்க்க தேவன் விரும்புகிறார். 3 நாட்களுடைய ஜெபத்திற்கு ஒரு மகிமையான முடிவு வந்தது. 3 நாட்களின் போராட்டத்தை தேவன் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்.
3 நாட்கள் நிச்சயமில்லாத நகர்வுகளை அல்லது நிச்சயமில்லாத நிகழ்வுகளை தேவன் மிகவும் நன்மையான ஒரு காரியமாய் மாற்றி முடித்து தந்தார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே தேவன் விரும்புகிற கரையிலே கர்த்தர் அனுப்பும் சூழ்நிலை உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று எழுதியிருக்கிறது. அசீரியர்கள் அங்கே குடியிருந்தார்கள். அதாவது நினிவே என்பது அசீரியாவின் தலைநகர். அந்த அசீரிய ஜனங்கள் ஒரு சொரூபத்தை வணங்கினார்கள். அந்த சொரூபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அதற்கு ஒரு மனுஷ தலையும் மீனுடைய உடலும் இருந்தது. அதைத்தான் நினிவே இலங்கிலும் வைத்து வணங்கிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது கடலில் இருந்து ஒரு பெரிய மீன் கரை நோக்கி வருகிறது. அது வாயிலிருந்து ஒரு மனிதன் வந்து விழுகிறான். இதை பார்த்தவர்கள் ஏதோ இது தேவ செயல் என நினைத்து அவன் சொன்னதை கேட்டு சத்திய தேவனிடத்தில் திரும்பினார்கள். சுரூபங்களை எல்லாம் விட்டுவிட்டு சத்திய தேவனிடத்தில் மனம் திரும்பினார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எந்த தீமையா இருந்தாலும் அதையெல்லாம் நன்மையாக மாற்றி தேவ தீர்மானம் நிறைவேறும்படிக்கு அவைகளெல்லாம் தேவன் ஏற்படுத்தி அமைத்து தருவார். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது என்று சொன்னது போல உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மீன் போன்ற சூழல்கள், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மீன் போன்ற காரியங்கள் உங்களை கர்த்தர் விரும்பும் கரையிலே கொண்டு போய் சேர்க்க போகிறது. நீங்கள் கர்த்தர் விரும்பும் கரையை அடையும் போது அது அநேகருக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.